என் அன்பு தங்கமே, இன்று இந்த இரவை எப்படியேனும் நீ கடந்து வந்து விட்டாயானால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, உன் வராகியானவள் நான். நிச்சயமாக இந்த நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறேன் என்றால் நிச்சயமாக நீ இந்த அம்மாவின் மனதில் எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். எந்த நேரத்திலும் நான் என் மனதில் உன்னை உயர்த்தி வைத்திருக்கின்ற இடத்திலிருந்து நீ கீழிறங்கி விடாதே. ஒருபோதும் அந்த எண்ணம் மட்டும் உனக்குள் வந்து விடாமல் நீ பார்த்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை, உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே தாண்டி எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை, இனிமேலும் நாம் நம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இரவை நீ கடந்து வர வேண்டும். இரவானது எல்லோருக்குமே ஒரு கடினமான நேரம்தான். ஏனென்றால் பலருக்கு இது ஆறுதலை கொடுப்பதாகவும் பலருக்கு இது வேதனையை கொடுப்பதாகவும் இருக்கின்றது. எப்படி தெரியுமா என் குழந்தையே, ஒரு சில பிள்ளைகள் பகல் முழுவதும் எவ்வளவுதான் கஷ்டத்தை சந்தித்திருந்தாலுமே அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த இரவை நமக்கான அமைதியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒரு சில பிள்ளைகள் இரவு முழுவதும் நாம் பகல் முழுவதும் நடந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இன்னமும் சில குழந்தைகளுக்கு பகல் முழுவதும் தான் மனதில் தேக்கி வைத்திருந்த கண்ணீரை கொட்டி தீர்ப்பதற்கான ஒரு பொழுதாகத்தான் இந்த இரவானது இருக்கின்றது. அம்மா சொல்வது உண்மைதானே? இந்த இரவு எப்பொழுது வரும்? நாம் கண்ணீரை எப்பொழுது கொட்ட வேண்டும் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தலையணையிடத்தில் கேட்டால் அது சொல்லும் அல்லவா உன்னுடைய கண்ணீர் எவ்வளவு விலை மதிப்பற்றது என்று. நீ எந்த அளவிற்கு அதை தொந்தரவு செய்திருக்கிறாய் என்று அதனிடம் கேட்டால்தானே தெரியும். நீ எப்படி நிம்மதியாக உறங்குவதற்கு உனக்கு அந்த தலையணை இடம் கொடுக்கின்றதோ அதுபோல அந்த தலையணைக்கும் மனதில் நிம்மதியை நீ கொடுக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே? அப்படி ஒரு நிம்மதியை கொடுக்காமல் உன் கண்ணீரை அதன் மீது சிந்தி அதையும் நீ வேதனைப்படுத்துகிறாய். அம்மா சொல்வது வேடிக்கையானதுதான். இருந்தாலும் நீ சற்று யோசித்து கண்ணீரை சிந்துவதற்கு சற்று சிந்திக்க வேண்டும். நாம் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் எல்லாம் தேவைதானா? நாம் இப்படியே இருக்கலாமா அல்லது இதிலிருந்து மீண்டு வரலாமா என்பதை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் உனக்கான மன நிறைவு என்ற ஒன்று தெளிவாக உன்னை சுற்றி வந்து கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக மீட்டு கொடுப்பேன். அதுபோலத்தான் என் குழந்தையும் இந்த கண்ணீருக்கு வேலை கொடுக்காமல் நல்ல விடியல் நமக்கு கிடைக்கும், நாம் எதிர்பார்த்தது நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று எண்ணிக்கொண்டு இந்த இரவை அமைதியாக நீ கடந்து வர வேண்டும். நிம்மதியான உறக்கம் ஒருவருக்கு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதை அவர்களால் உணர முடியும். மன நிம்மதி, மன அமைதி, இந்த இரண்டும் தான் உனக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க வைக்கும். தேவையில்லாது எதை பற்றியும் சிந்திக்காமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ யோசித்து கொண்டிருந்தாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த காலத்திலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். என் பிள்ளையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? நான் என்ன நினைக்கிறேன் என்பது உன் மனதிற்கு தெரிகின்றதா? நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் உன்னுடைய கஷ்டத்திலும் சரி உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி சரியான பங்களிப்பை கொடுத்திருக்கிறேன். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து
உன் வாழ்க்கையில் நான் எதை நடத்த வேண்டும் என்பதனை புரிந்து எப்பொழுதுமே சரியான விஷயங்களை உனக்கு தெளிவாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் எப்பொழுதுமே இந்த மாற்றங்கள் உனக்குள் மிக பெரியதொரு தீர்வை கொடுக்கும். இந்த மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும். என் தங்கமே, சந்தோஷம் என்பது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் அதை நிரந்தரமாக்குவது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. எந்த விஷயத்திற்காகவும் சட்டென்று அழுது ஓய்ந்து விட நினைக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்தது நம் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று வருந்துவதை விட, நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நாம் எப்படியாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டாலே போதும். இத்தனையும் உனக்கு இது நாள் வரையிலும் பெற்று கொடுத்த சந்தோஷங்களை மீண்டும் நிச்சயமாக உன்னிடத்தில் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தால் போதும். வராகி, உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நாட்களுமே உனக்கு நல்ல விடியல்தான். அப்படியானால் இந்த இரவை கடக்க நீதான் முயற்சி செய்ய வேண்டும். சரி அம்மா, எனக்கு பிரச்சனைகள் ஏராளம். என்னுடைய இடத்தில் இருந்து பார்த்தால்தான் உனக்கு அது புரியும். நீ என்னமோ சர்வசாதாரணமாக பெருமகிழ்ச்சி வருகின்றது, இந்த இரவை கடந்து வா என்று சொல்கின்றாய். இந்த ஒரு இரவு என்பது எனக்கு எத்தனை பெரிய தூரம் தெரியுமா? நான் இந்த இரவை கடந்து வருவதற்குள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் தெரியுமா என்று சொல்லி என் பிள்ளை நீ சொல்கின்றாய். நிச்சயமாக இதை கூட புரியாதவள் அல்ல உன் தாயானவள். என் பிள்ளையே, நீ கடக்க முடியாது என்று நினைக்கின்ற இந்த இரவை நான் இன்று உன்னை எளிதாக கடக்க வைக்கின்றேன். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் குழந்தையே, படுத்திருந்தேன் அம்மா, எனக்கு உறக்கம் வரவில்லை என்று சொல்கின்றாயல்லவா? நீ படுக்கவே வேண்டாம், உட்கார்ந்து கொள். உட்கார்ந்திருந்தாயானால் நீண்ட நேரம் முன்னால் உட்கார முடியாது. தானாகவே உனக்கு உறக்கம் வந்துவிடும். படுத்து கிடந்தே உறங்காமல் இருப்பதை விட நீ எழுந்து உட்கார்ந்து கொண்டு சற்று நேரம் கண்களை மூடிக்கொண்டு ஓம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இரு. சற்று நேரத்தில் ஒரு அமைதியான உறக்கம் உன்னை தழுவிவிடும். அதுபோல விடியலில் எழுந்ததுமே என் பிள்ளை மனதார தெய்வங்களை வணங்கிவிட்டு அந்த விடியலை வெற்றி விடியலாக தொடங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடும், இந்த விடியலை எனக்கு கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி என்று சொல்லியும் நீ தினமும் செய்து பார். நிச்சயமாக ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்த வரம் என்பதனை புரிந்து கொள்வாய். இன்று இரவில் கண்டவர்களை விடியலில் காண முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் நம் வாழ்க்கையில் பயணிக்கின்றார்கள் அல்லவா? நீ ஒரு நொடி சிந்தித்து பார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீ பழகியவர்களில் எத்தனை பேர் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று. அதனால் எப்பொழுதுமே நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையில் நிச்சயமில்லாத ஒரு உயிர், அதனை நீ எப்பொழுதுமே பத்திரமாக அது கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் மிக பெரிய வாய்ப்புகள் என்று எண்ணி சரியாக நீ பயணித்து கொண்டே இரு. எதையுமே நாம் பெறவில்லை, வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லி வருந்துகின்ற நிலை வராமல், நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையில் நம்மால் எந்த அளவிற்கு நம்மை திருப்திப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு திருப்திப்படுத்தி கொண்டோம் என்று சொல்லி மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என்றென்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு, என்றென்றும் நான் தருகிறேன் உன் கைகளோடு உன் சந்தோஷத்தை என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள். இனியும் இந்த அம்மாவின் மீது உனக்கு நம்பிக்கை வரவில்லையா? சரி, நீ என்னை நம்ப வேண்டாம், நீ உன்னையாவது நம்பு. நம்மால் எல்லாம் முடியும் என்று நம்பு. நம் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பு. இந்த வாழ்க்கையின் வெற்றியை நாம் பெறுவோம் என்று நம்பு. அது போதும். என் பிள்ளைக்கு அத்தனை சந்தோஷங்களும் இனிமேல் சர்வ நிச்சயமாக உன் வசமாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல
என் பிள்ளைக்கு மனநிறைவு என்றென்றும் தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.